ஃப்ரெண்ட்ஸ், இது 11th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் வீடியோ பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து 4th லெசன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த செகண்ட் பார்ட் வீடியோ இதில் வந்து 5th லெசன்லேருந்து 8th லெசன் வரைக்கும் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ரிவிஷன் பண்ணுன்றதுக்காக தான் இது போல் ஒரு டேப்லர் காலம் மெத்தடில் போட்டு நம்ம பண்ணுறோம். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இது 2 வீடியோவை சேர்த்து போடுறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், இது 5th லெசன். தலைப்பு சீராபுரம். தலைப்பு, ஆசிரியர் பேர், பிற குறிப்புகளில் இந்த நூல்வெளியில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ நம்ம இப்போ சீராபுராணம்னா இதிலே ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். பாருங்கள், சீராபுராணம் அது எழுதினவர் உமறு புலவர். சீராபுராணம் தான் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானது. சீரத்துன்றது அரபு சொல், அந்த வார்த்தையிலேருந்து திரிஞ்சு வந்தது தான் சீரா. சீரான்றது சீரத்துன்ற அரபு சொல்லேருந்து திரிஞ்சு வந்தது தான். அதோட பொருள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை. புராணன்றதுக்கு பொருள் வரலாறு. ஸோ வாழ்க்கை வரலாறு தான் சீரா புராணம். அது யாரோட வாழ்க்கை வரலாறுனா நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாறு. அவரோட வாழ்க்கை வரலாறு தான் சீரா புராணத்தில் உமறு புலவர் சொல்லியிருப்பார். உமறு புலவர் யாருன்னா எட்டயபுரத்தின் அரசவை புலவராக இருந்தவர். கடிகை முத்து புலவரின் மாணவர். வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கு இணங்க தான் இவர் இந்த சீரா புராணத்தை ஏற்றிருப்பார். பாருங்கள், அதுக்கப்புறம் இதில் சீரா புராணத்தில் 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 விருத்த பாடல்கள் இருக்குது. அந்த 3 காண்டங்கள் எதுனா விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். நபிகள் நாயகத்து மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் இயற்றியுள்ளார். இது எழுதுனது இல்லாமல் முதுமொழி நூலையும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரை உமறு புலவர் ஆதரித்தவர்கள் யாருன்னா வள்ளல் சீதகாதி, அப்புறம் அபுல் காசிம் மரைக்காயர். இவங்க 2 பேரும் ஆதரிச்சிருப்பாங்க. இந்த பனி அகமது மரைக்காயர்ன்றவர் தான் சின்ன சீராவை எழுதியிருப்பார். அந்த சின்ன சீரான்றது என்னென்னா, உமறு புலவர் வந்து சீரா புராணம் எழுதுறதுக்கு முன்னே, அந்த நூல் எழுதுறதுக்கு முன்னே இறந்துடுவார். அதனால் அதோட தொடர்ச்சியாக எழுதின நூல் தான் சின்ன சீரா. நூலை முடிப்பதற்கு முன்பே உமறு புலவர் இறந்தமையால் அதன் தொடர்ச்சியாக எழுதிய நூல் தான் சின்ன சீரா. அது எழுதினவர் பனி அகமது மரைக்காயர். இதோட இந்த சீரா புராணம் முடியுது. அடுத்தது, அதாவது இது 5th லெசனில் இருக்குது. 2வது வந்து அகநானூறு. பாருங்கள், பெருங்கடல் முகுந்த அப்படின்னு தான் பாடல் தொடங்கும். அது எந்த திணையில் வருதுன்னா குறிஞ்சி திணையில் வருது. துறை வந்து இரவில் சிறைப்புறமாக தோழி சொல்லியது, அந்த துறையில் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 400 பாடல்களோட கணக்கு பாருங்கள். இதுதான் களிற்றியானை நிறையில் 120, மணிமிடை பவளத்தில் 180, நித்தில கோவையில் 100. இது இந்த 3த்துலேயும் வந்து இத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அகநானூரில் இருக்கும். இந்த பெருங்கடல் முகுந்தன்ற பாடல் எழுதினவங்க வீரை வெள்ளியன் தித்தனார். இவங்க பாடி ஒரே ஒரு பாடல் பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டு தான் எழுதியிருக்காங்க, அதுவே நமக்கு பாடப்பகுதியாக வந்துருச்சு. அகநானூறு பார்த்திங்கன்னா மொத்தமாக 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து நெடுந்தொகை நானூறுன்னு சொல்லுவாங்க அகநானூரை. இது பாருங்கள், திணை, பாடல் வரிசை, எண்ணிக்கை. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, குறிஞ்சியில் பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரிசை, அதாவது 2வது பாடல், 8வது பாடல், அது 2வதுன்னா 12, 22, 32, 42 அப்படி போகும். 8, 18, 28 இந்த பாடல்கள் மட்டும்தான் குறிஞ்சி திணையை சேர்ந்ததாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணிக்கை 80 பாட்டு வரும். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, குறிஞ்சின்னா மலை நமக்கே தெரியும். அப்போ மலை மேலே எப்படி ஏற முடியும்? 2 8 வச்சு போனால் தான் மலை ஏற முடியும். நம்ம யூஸ்வலாக 8னா 8 வச்சு போகிறதுன்னு தானே நம்பர் ஞாபகம் இப்போ ஷார்ட்கட்டு. ஸோ 2 8 வச்சு போனோம்னா தான் நம்மளால் மலை மேலே ஏற முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2ம் 8ம் குறிஞ்சிக்கு வரும். அது முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 2 8 எழுதிட்டோம்னா அடுத்த நம்பர் ஈவன் நம்பர் என்ன 4, அதுக்கு அடுத்து 6. ஆல்ரெடி 8 முடிச்சிட்டதுனால அதுக்கப்புறம் 10 தான் வரும். ஸோ 10ஓடு முடிச்சுட்டு எல்லா ஆட் நம்பர்ஸையும் தூக்கி பாலையில் எழுதிக்கணும். சரிங்களா? ஆட் நம்பர் எல்லாமே பாலையில் வந்துடும். அப்போ அதோட கவுண்ட்டு 200. இதெல்லாம் 40 40 40. ஆட் நம்பர்ஸ் வர பாடல் வரிசையெல்லாம் பாலையில் வர்றதுனால 200. இது டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 400 பாடல்கள் வரும். அடுத்து ஆத்மநாம் கவிதைகள். இது எழுதினவர் ஆத்மநாம். அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா மதுசூதனன். அவர் தமிழ் கவிதை ஆளுமைகளில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவரோட முக்கியமான கவிதை தொகுப்புன்னு பார்த்திங்கன்னா காகிதத்தில் ஒரு கோடு தான் முக்கியமான கவிதை தொகுப்பு. இவர் நடத்திய சிற்றிதழ் பேர் ழ, தமிழ் எழுத்து ழ இருக்குல்ல, அந்த எழுத்தில் தான் இவர் சிற்றிதழ் நடத்தினார். இவர் இயங்கிய தலங்கள்னு எதை கொடுத்துருக்காங்கன்னா கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் இவர் இயங்கிய தலங்கள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது இயல்ல குற்றால குறவஞ்சி. இது எழுதினவர் திரிக்கூடராசப்ப கவிராயர். இந்த குற்றால குறவஞ்சி பார்த்திங்கன்னா குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டது. அது குற்றாலம் எங்கே இருக்குன்னா தென்காசியில் இருக்குது. அதை அங்கே இருக்கிறது இவரோட திரிக்கூடராசப்ப கவிராயரோட கவிதை கிரீடம்னு சொல்லிட்டு குற்றால குறவஞ்சி நூல் தான் சொல்லுவாங்க.
இவர் பார்த்தீங்கன்னா, மதுரை முத்துவிசயரங்க சொக்கலிங்கர் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு யாருன்னா, இப்போ திரிகுடராசப்ப கவிராயர் யாருக்காக எழுதியிருப்பாருன்னா, இவர் முத்துவிசயரங்க சொக்கலிங்கனார் அவரோட விருப்பத்துக்காக தான் எழுதியிருப்பார். குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றார். இந்த இடத்துல குற்றாலநாதர் கோவிலில் இருந்தப்போ இவர் திரிகுடராசப்ப கவிராயர் வந்து இதிலெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது திருநெல்வேலியில் தான் இருக்கும் இந்த குற்றாலம், அதனால் திருநெல்வேலி. இவரோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட சிறப்பு பெயர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான். இவரோட பிற நூல்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா, குற்றாலத்தின் மீது தலப்புராணம் எழுதியிருக்காரு. அது மேலே மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி இதெல்லாம் எழுதியிருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து குற்றாலத்தின் மீது வச்சு எழுதியிருக்காரு. இதெல்லாம் தான் அவரோட பிற நூல்கள், திரிகுடராசப்ப கவிராயரோட இது. அதுக்கு அடுத்து பாருங்கள் திருசாழல். திருசாழல்ன்றது திருவாசகத்திலேருந்து எடுத்திருக்க பாடல்கள் தான் திருசாழல். இது திருவாசகம் எழுதினவர் மாணிக்கவாசகர் நமக்கு தெரியும். மாணிக்கவாசகர் யாருன்னா சைவ சமயக்குறவர் நால்வரில் ஒருவர். இவரோட ஊர் திருவாதவூர். இவர் வந்து அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். பாருங்கள், சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் திருவாசகம். இந்த திருசாழல்னால் இது ஒரு பெண்கள் விளையாடுற விளையாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இது ஒரு 20 பாட்டு மட்டும் திருவாசகத்தில் வரும் திருசாழலாக. திருசாழல் தில்லைக்கோவிலில் பாடப்பெற்றது. எங்கே பாடியிருக்காங்கன்னா தில்லைக்கோவிலில் பாடப்பட்டிருக்கு. அப்புறம் திருவாசகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. திருவாசகம் வந்து சைவ சமயத்தின் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக வச்சுருக்கிறாங்க திருவாசகத்தை. அதில் 51 திருப்பதிகங்கள் இருக்குது, 658 பாடல்கள், 38 சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன. இதெல்லாம் இருக்குது. 51 திருப்பதிகங்கள், 658 பாடல்கள், 38 சிவத்தலங்கள் பாடப்பட்டிருக்கு. இதுக்கு முழுசும் ஆங்கில மொழிபெயர்ப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் தான் எழுதியிருப்பார். திருவாசகத்தோட முழுமையான ஆங்கில மொழிபெயர்ப்பு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆங்கில மொழிபெயர்ப்புனாலே ஃபஸ்ட்டு ஜியு போப் தான் வருவார். எந்த அதிகபட்சம் எல்லா நூல்களுக்குமே ஆங்கில மொழிபெயர்ப்புனா ஜியு போப் தான் வருவார். அப்போ 7வது இயல் புரட்சி கவி எழுதினவர் பாரதிதாசன். அவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் தெரியும். இவர் வந்து 1937 தான் இந்த புரட்சி கவின்ற நூலை எழுதினார். இது எதை தழுவி எழுதுனா பில்கணியம்ன்ற வடமொழி காவியத்தை தழுவி எழுதப்பட்டது தான் புரட்சி கவி. அது வந்து 1937 எழுதினார். இவர் வந்து குயில்ன்ற இலக்கிய இதழ் நடத்தியிருக்காரு. இவரோட இவர் பேரில் பல்கலைக்கழகம் திருச்சியில் இயங்கிட்டு வருது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் இதெல்லாம் வந்து அவரோட பாடல்களில் வெளிப்படுத்தியவர் யாருன்னா பாரதிதாசன் தான். இதெல்லாம் வந்து ஒரு உயர்வாக சொல்லியிருப்பார், அதிகமாக சொல்லியிருப்பாருன்னு. ஃப்ரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். ஃப்ரெஞ்சு மொழியில் இருந்த தொழிலாளர் நல சட்டத்தை வந்து தமிழ் வடிவத்தில் நமக்கு கொடுத்துருக்காரு. இவரோட காப்பியங்கள் பார்த்திங்கன்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரத்தாண்டவம் இதெல்லாம் இவரோட காப்பியங்கள். அப்புறம் இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடகம் எதுன்னா பிசிராந்தையார். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெட்டில் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. டெட் பேப்பர் 2ல் கூட வந்துருந்துச்சு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது பாரதிதாசனோட இதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது பிசிராந்தையார் தான். அப்புறம் புதுவை அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து எதுனா இவர் எழுதின வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ என்ற பாடலை தான் வந்து புதுவை அரசு தன்னோட தமிழ்த்தாய் வாழ்த்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 7வது இயலில் அடுத்து செகண்ட் ஒன்று இருக்கிறது என்னென்னா 10 பதிப்பிழைப்பு அறியாதுன்ற பாடல் இருக்குது. அந்த பாடல் எந்த தலைப்பில் இருக்குன்னா நிறைய வெள்ளம்ன்ற தலைப்பில் இருக்குது. இது பாருங்கள், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இது சொல்லிட்டு சொல்கிறேன். இது 10 எழுதினவர் குமட்டூர் கண்ணனார். அதாவது இந்த பாட்டில் எழுதினவர் குமட்டூர் கண்ணனார். உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றார். இந்த பாட்டில் எழுதுனதுக்காக இவர் உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றார்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடப்பகுதியில் வந்திருக்க பாட்டோட பாட்டுடை தலைவன் யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தான். இந்த நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதியில் இருக்க பாட்டுடை தலைவன். 8 தொகையில் அமைந்த புறத்திணை நூல்களில் ஒன்று. 10 வந்து புறத்திணை நூல். சேர மன்னர்கள் 10 பேரோட சிறப்பெல்லாம் வந்து சொல்கிறது தான் 10. முதல் 10 பாடம் கடைசி 10 பாட்டம் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் இதெல்லாம் இடம் பெற்றிருக்கும். பாருங்கள், பாடலில் வர சிறந்த சொற்றொடர் தான் பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதை வச்சு தான் இந்த பாருங்கள், இப்போ இந்த நிறைய வெள்ளம்ன்ற டாபிக் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா சேரலாதனின் தோற்காரில் இவர் சேரலாதனின் படைவீரர் பகைவர் முன் நிறைய பாலரை போல படைவெள்ளமாக நின்றதால் இந்த தலைப்புன்னு எழுதியிருக்கேன். இது இந்த டீட்டெயில் புக்லேயே கொடுத்துருக்காங்க. படைவீரர் பகைவர் முன் நிறைய பாலரை படைவெள்ளமாக நின்றதால் பாருங்கள், நிறைய பாலர்னால் என்ன அர்த்தம்னா நரகத்து வீரர்கள்னு அர்த்தம்.
அவங்க முன்னாடி ஒரு படை வெள்ளமாக நின்றதுனால தான் நிறைய வெள்ளம்ன்ற டாபிக். ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், சிறந்த சொற்றொடர் எங்கே இருக்கோ அதை தான் தலைப்பாக கொடுப்பாங்கன்னு. இது சிறந்த சொற்றொடராக இருக்கவே தலைப்பாக நிறைய வெள்ளம்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதே போல் இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, துறை, வண்ணம், தூக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாடல் வந்து திணை வந்து பாடான் திணை, துறை வந்து செந்துறை பாடான் பாட்டு, வண்ணம் ஒழுகு வண்ணம், தூக்கு செந்தூக்கு, பாவகை நேரிசை ஆசிரியப்பா. இந்த பாடல் பதிற்றுப்பத்தில் வர இந்த பதிப்பிழைப்பு அறியாதுன்ற பாடலுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு புள்ளையும், இது 8வது இயல் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு புள்ளையும்ல வந்து எழுதினவர் இன்குலாப். அவரோட இயற்பெயர் சாகுல் அமீது. இவரோட கவிதை தொகுப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன்றது தான் கவிதை தொகுப்பு. இவர் பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் லைவில் தான் இருக்குது. இவர் கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு எல்லா இலக்கியத்தில் விரிவான தளங்களில் இயங்கியவர். அவரோட மரணத்துக்கு பிறகு அவரோட உடல் வந்து செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுக்கணும்னு அவர் விருப்பப்பட்டதுனால அது போல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவரோட இயற்பெயர் சாகுல் அமீத் தான் இருக்குது. அவரோட கவிதை தொகுப்பு ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருப்போம் கூட ஒரு வீடியோவில், அதாவது அறிவை விரிவிசை டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஓகே, அடுத்து தொலைந்து போனவர்கள். இதை எழுதினவர் அப்துல் ரகுமான். பாருங்கள், அப்துல் ரகுமான் யாருன்னா வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் தான் அப்துல் ரகுமான். இவரோட பிற நூல்கள் எதுனா பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை இதெல்லாம் இவரோட பிற நூல்கள். இதில் வந்திருக்கிறது என்ன, விண்டதென்பாய் நீ அனுதினமும், அதுதான் வந்து பாடல். அந்த பாட்டு, அதாவது இந்த தொலைந்து போனவர்கள்ன்ற டாபிக், இந்த பாட்டு எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா சுட்டு விரல் என்னும் கவிதை தொகுப்புலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த கவிதை தொகுப்புலேருந்து எடுத்து பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் சொன்னோம். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிருக்காரு அப்துல் ரகுமான். இவரோட பிற நூல்கள் இதுதான். இவர் பெற்ற விருதுகள் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் விருது, தமிழன்னை விருது. தமிழன்னை விருது எங்கே வாங்கினார்னா தமிழ் பல்கலைக்கழகத்திலேருந்து தமிழன்னை விருது வாங்கினார். இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கவிதை ஆலாபனைன்ற கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இது 8th இயலில் கடைசியாக இருக்க செய்யுள் மனோன்மணியம். மனோன்மணியம் எழுதினவர் பேராசிரியர் சுந்தரனார். இவர் பாருங்கள், பேராசிரியர் சுந்தரனார் பற்றி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் பிறப்பு பார்த்திங்கன்னா ஆலப்புழாயில், திருவிதாங்கூரில் ஆலப்புழாயில் பிறந்திருக்காரு. 1855 பிறந்திருக்காரு. இவர் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழின்ற நூலை தழுவி தான் 1891 இந்த நூலை மனோன்மணியத்தை தமிழில் எழுதியிருப்பார். யார் எழுதுனது? லிட்டன் பிரபு எழுதின ரகசிய வழி நூலை தழுவி வந்து எழுதினது. வருஷம் வந்து 1891 தமிழில் எழுதியிருப்பார். மனோன்மணியம் தான் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். தமிழோட முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தில் உள்ள கிளை கதை தான் வந்து சிவகாமியின் சரிதம். படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் சிவகாமியின் சரிதம் வந்து மனோன்மணியத்தில் இருக்க கிளை கதை தான். இவர் பாருங்கள், இவரோட பிறப்பு பார்த்துட்டோம். திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றி இருந்திருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நூலை பற்றி பார்க்கலாம். மனோன்மணியம் வந்து ஆசிரியப்பாவால் அமைந்தது. 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க மனோன்மணியம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தோட தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றிருக்கிறது. சென்னை மாகாண அரசு வந்து இவர் சுந்தரனார், பேராசிரியர் சுந்தரனாருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. தமிழக அரசு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இவர் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவியிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா திருநெல்வேலியில், அது தமிழக அரசு நிறுவி இது அவரை சிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதோட 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ரிவிஷன் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் லெசன்லேருந்து 8th லெசன் வரைக்கும் செயல் பகுதி ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.